ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சமையல். இன்றைக்கி ராஜி சமையலில் வீட்லேயே பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈரம் இல்லாத ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 8 இன்ச்சு, ஏலக்காய் 40, ஜாவத்திரி 8, அன்னாசிப்பூ 16, பிரியாணி இலை 4. இப்போ இதையெல்லாம் அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வருங்க. ரொம்ப வேகமாக வச்சு வறுத்திங்கன்னா ஒரு சிலது இந்த ஜீரகம், சோம்பு இதெல்லாம் கரிஞ்சு போயிடும். அது கொஞ்சம் அதிகமாக சூடாயிருச்சுன்னா பிரியாணி மசாலா உங்களுக்கு ஒரு மாதிரி கச்சா டேஸ்ட் வரும். அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வேறு ஒரு பாத்திரத்தில் கூட மாற்றி நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் தண்ணி எதுவும் போடாமல் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதனோட வாசமும் போகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.